லாஸ்ட் வீடியோல நம்ம சால்வபிள் ஃபார் y பார்த்தோம். இப்போ சால்வபிள் ஃபார் x பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இந்த ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா, சப்போஸ் x ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் y, p இந்த மாதிரி ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா இதை நீங்க சால்வபிள் ஃபார் x டைப்ல தான் நீங்க இதை சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் தான் சால்வபிள் ஃபார் y ல y equal to f of x, p இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணுவீங்க, with respect to x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க. இங்க என்ன பண்றீங்கன்னா y ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா we get dx by dt equal to, so இது some function, some y ஆ இருக்கலாம் இல்ல கான்ஸ்டன்டா கூட வரலாம், then dp by dy ஆ இருக்கும். ஓகேவா? so இப்போ here dx by dp ஓட வேல்யூ என்னது, 1 over p, then g of y, dp dy. இப்போ என்னன்னா இந்த பாருங்க, இந்த ஈக்குவேஷன் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் வேரியபிள்ஸ் y and p ஆ கன்வர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்றீங்க, dp by dy ன்னு இருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட் கொண்டு வந்துட்டு p யும் y என்ன பண்றீங்க, வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணி என்ன பண்ணலாம் நீங்க இப்போ இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிடும். ஓகேவா? இதுதான் ஜெனரல் மெத்தட். இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், p equal to tan of x minus p divided by 1 plus p square. ஓகேவா? சோ இப்போ நாம என்ன பண்ணனும்னா, இது சால்வபிள் ஃபார் x டைப்ல இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். சோ x டேர்ம் தனியா இருக்கா இல்ல y டேர்ம் ஏதாவது இருக்கா, y டேர்ம் இல்ல. சோ y டேர்ம் வந்துச்சுன்னா நீங்க y equal to ஒன்னு என்ன பண்ணனும், y equal to f இல்ல p of x, p ஆகும், இல்ல x equal to p of y, p இந்த ஃபார்ம்ல கொண்டு வரணும். பட் இங்க என்ன இருக்கு, உங்களுக்கு வேரியபிள் x, சரி இங்க என்ன இல்ல, வேரியபிள் y இல்ல. சோ உங்களால என்ன பண்ண முடியாது, y equal to p of x, p ஃபார்ம் கொண்டு வர முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணனும்னா, சால்வபிள் ஃபார் x ன்னும்போது அப்போ x equal to function of y, p இந்த ஃபார்ம் கொண்டு வரணும். அப்ப நம்ம என்ன பண்ணனும், x தனியா எடுத்துக்கணும். ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ணனும்னா, taking tan inverse on both sides we get tan inverse p equal to, so inverse எடுக்கும்போது இங்க 1 வந்துரும், then x minus p divided by 1 plus p square வந்துருச்சு. ஓகேவா? சோ இப்போ என்ன பண்றீங்க, adding both sides p divided by 1 plus p square ஆட் பண்ணும்போது we get, so x equal to p divided by 1 plus p square, then plus tan inverse of p. இப்போ இது எந்த ஃபார்ம்ல இருக்கு, x equal to function of y, p ஆ இருக்கு. ஓகேவா? சோ உங்க y வேரியபிள் இல்ல, சோ 0 ன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகே, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சோ function of y, p இந்த ஃபார்ம்ல இருக்கு. அப்போ இது என்னது, சால்வபிள் ஃபார் x டைப். ஓகேவா? then next என்ன பண்றீங்க, differentiating with respect to y. y பண்ணும்போது dx by dy ன்னு வரும். so 1 by p. so here dx by dy ஓட வேல்யூ என்னது, 1 by p. then இப்போ என்ன பண்றீங்கன்னா இத டிஃபரன்ஷியேட் பண்ணனும். இப்போ இது என்னது, u by v. so quotient rule யூஸ் பண்ணீங்கன்னா divided by 1 plus p square the whole square. இப்போ என்ன பண்றீங்க, இத வச்சுக்கிட்டு 1 plus p square வச்சுக்கிட்டு இத டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா dp by with respect to y பண்ணதுனா dy, then minus times, இப்போ இந்த p வச்சுக்கிட்டு இந்த 1 plus p square டிஃபரன்ஷியேட் பண்ணா இது 0 வந்துரும். இது என்ன வரும், then 2p dp dy ன்னு வரும். ஓகேவா? then next tan inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது we get 1 divided by 1 plus p square. ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ணனும், இத ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணனுமா, சோ dp dy டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணனும், இப்போ இதுக்கு LCM ஃபைண்ட் பண்றீங்க. சோ ஓகேவா? சோ LCM ஃபைண்ட் பண்ணீங்கன்னா we get divided by 1 plus p square the whole square. இப்போ இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு, dp dy இத காமன் அவுட் பண்றீங்க. சோ 1 plus p square, then p உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா we get minus 2p square. ஓகேவா? சோ dp dy காமன் அவுட் பண்ணிட்டீங்க. then next இங்க என்ன பண்றீங்க, பிளஸ் இங்க என்ன பண்றீங்க, LCM எடுத்தீங்கன்னா we get, சோ மேல 1 plus p square ஆல என்ன பண்றீங்க, மல்டிப்ளை பண்ணிடுறீங்க. சோ dp by dy ரிமைனிங் கிடைக்கும். இங்க என்னது 1 by p ன்னு இருக்கும். ஓகேவா? சோ இப்போ என்ன பண்றீங்கன்னா, இப்போ மறுபடியும் அகைன் dp dy இங்க காமனா இருக்கா, சோ
dp dy காமனாக இருக்குது. இப்போ இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடுறீங்க. ஸோ கொண்டு வந்தீங்கன்னா 1 plus p square the whole square divided by p. தென் dp by dy இருக்குது. ஸோ காமன் அவுட் பண்ணிட்டீங்க. இப்போ இங்கே என்ன இருக்கும்? மைனஸ் p ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ 1 minus p square. Here also plus 1 plus p square. So dp dy காமன் அவுட் பண்ணிட்டீங்க. ஸோ p square get cancel. Remaining 2 இருக்கும். ஓகேவா? ஸோ 2 என்ன பண்ணுறீங்கன்னா then next step 1 plus p square the whole square divided by p which is equal to so 2 times dp dy இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ செப்பரேட் பண்ணுங்க. ஸோ dy equal to 2p divided by 1 plus p square the whole square dp. ஓகேவா? ஸோ இப்போ இதை இந்த மாதிரி நீங்கள் செப்பரேட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண முடியாது? டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஏன்னா என்னது கீழே இருக்கிற இன்டெகிரேட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் மேலே இருக்கிற டேர்ம் வந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? லாக் யூஸ் பண்ணலாம். பட் இங்கே லாக் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இது 1 plus p square இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற டேர்ம் கிடைக்காது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ t equal to 1 plus p square t எடுத்துக்கிறீங்க. தென் dt டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு p ஆல ஸோ 2p dp கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ dy equal to ஸோ 2p dp யோட வேல்யூ என்னது? dt. ஸோ dt சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறீங்க. தென் which is equal to 1 divided by அதாவது 1 divided by t யோட வேல்யூ என்னது? 1 plus p square that is t square. இப்போ இன்டெகிரேட் பண்ணிக்கங்க. ஸோ இன்டெகிரேட்டிங் போத் சைட்ஸ் we get இது டைரக்டா y ன்னு வந்துரும். ஸோ இதை 1 over t square டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் 1 over t தென் பிளஸ் கான்ஸ்டன்ட் c ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோம்? t யோட வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கங்க. ஸோ y equal to minus 1 over 1 plus p square plus c. ஓகேவா? ஸோ இதான் உங்களுக்கு தேவையான ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். செகண்ட் கொஸ்டின் yp square minus 2xy p plus y equal to 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் y இருக்கு, இங்கேயும் y இருக்கு, இங்கேயும் y இருக்கு. ஸோ டிவைடிங் y on both sides. ஸோ டிவைடிங் y we get p square minus 2xp plus 1 equal to 0. ஸோ இப்போ இது எந்த ஃபார்ம்ல இருக்கு? எந்த ஃபார்ம்ல கொண்டு வர முடியும் நம்மளால? x equal to function of y comma p ஃபார்ம் கொண்டு வர முடியும். ஸோ x மட்டும் என்ன பண்றீங்க? ஒரு சைடு கொண்டு போறீங்க. ஸோ p ஸ்கொயர் பிளஸ் 1 இந்த பக்கம் இருக்கு. 2x p அந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா ஸோ x equal to f of y comma p ஃபார்ம்ல இருக்கணும். ஸோ next step dividing 2p on both sides. So we get p square by 1 divided by 2p which is equal to x. ஓகேவா? So x equal to function of y comma p ஃபார்ம்ல கொண்டு வந்துட்டீங்க. இப்போ என்ன பண்ணோம்? differentiating with respect to y ஆல பண்ணீங்கன்னா we get so 1 half வெளியே வச்சுக்கிறீங்க. then which is equal to so u by v ஃபார்ம்ல இருக்கு. so p square so p வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க? 2p square differentiate பண்றீங்க. so 2p dp dy பண்ணிக்கிறீங்க. then minus p square plus 1 வச்சுக்கிட்டு இந்த p என்ன பண்றீங்க? நீங்க differentiate பண்ணீங்கன்னா so dp dy கிடைக்கும். which is equal to x இருக்கு. so dx by dy. so dx by dy யோட வேல்யூ என்னது? 1 by p. so which is then 1 half divided by p square which is equal to 1 over p. ஓகேவா? so dp by dy காமன் அவுட் பண்ணிக்கிறீங்க. so dp by dy காமன் அவுட் பண்ணீங்கன்னா we get so p into 2p we get 2p square. then இது மைனஸ் 1 அப்ளை பண்ணீங்கன்னா minus p square minus 1 கிடைக்கும். ஓகேவா? then next step so p get cancel remaining p மட்டும் இருக்கும். so இப்போ என்ன பண்றீங்க? 1 half அந்த பக்கம் வச்சுக்கிட்டு so 1 half dp dy into இங்க என்ன இருக்கு? so 2p square minus p square we get p square minus 1 which is equal to 1. so இப்போ பாருங்க so divided by p. so இப்போ dp so இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணலாம். y வேரியபிளை தனியாகவும் p வேரியபிளை தனியாகவும் செப்பரேட் பண்ணும்போது we get so 1 half so p square minus 1 divided by p which is equal into dp equal to dy ஃபார்ம் கொண்டு வந்துட்டீங்க. ஸோ இப்போ p என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு டேர்முக்கு அப்ளை பண்ணும்போது 1 half into
p square by p minus 1 over p dp equal to dy கிடைக்கும். ஓகேவா? ஸோ p get cancel, 1 of remaining term p minus 1 over p into dp கிடைக்கும், which is equal to dy. So integrating both sides, so 1 of into, so p differentiate integrate பண்ணீங்கன்னா p square by 2 minus 1 by p integrate பண்ணீங்கன்னா log p கிடைக்கும், which is equal to dy integrate பண்ணீங்கன்னா y கிடைக்கும். so plus constant add பண்ணிருக்கீங்க. so இந்த constant நீங்க எந்த சைடு வேணா add பண்ணிக்கலாம். ஓகேவா? so இப்போ என்ன பண்றீங்க, நீங்க 1 of உள்ள மல்டிப்ளை பண்றீங்க. அப்படி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, 2 LCM எடுத்தீங்கன்னா 2 கிடைக்கும். so p square minus 2 log p equal to y plus c கிடைக்கும். so இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா we get 4 கிடைக்கும். so உங்களுக்கு ஆப்ஷன்ல ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, சூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ஒரு 6 சம் இருக்கு, இதை நீங்க என்ன பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ y equal to 2px plus p square y. செகண்ட் சம் x equal to yp plus p square. தேர்ட் சம் p square plus xp y square plus y cube equal to 0. ஃபோர்த் சம் xp square plus yp equal to 3y power 4. Fifth sum is y p square minus xp plus 2y equal 0. Sixth sum y equal to 3px plus 6p square y square. ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். அதுக்கான வீடியோ நான் மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா?